இங்க ஒரு பையன் ஜெயில இருந்து அவனோட அப்பாவை பார்க்க போயிருக்கிறான். அப்போ அவன் அப்பாவோட பற்கள் எல்லாம் பிடுங்கப்பட்டிருக்கத பார்த்து பயங்கர ஷாக் ஆகுறான். அடுத்த நிமிஷமே அவனோட அப்பாவுக்கு ஏன் அப்படி ஆச்சுன்னு அதுக்கான காரணமும் தெரிய வருது. உடனே பயங்கர கோபமாகி அவன் யாருன்னு அப்பா கிட்ட கேட்கறான். பதிலுக்கு அவன் என்னோட செல்மேட்டுன்னு அழுதுகிட்டே சொல்றாரு. அப்பதான் அவரோட செல்மேட்டுக்கு ஒரு கொடூரமான பழக்கம் இருக்குதுங்கிறது தெரிய வருது. அவன் அப்பாவோட பற்கள் அவனுக்கு பிடிக்காததால அந்த சைக்கோ குற்றவாளி பற்களை புடுங்கி எடுத்திருப்பான். உடனே அந்த பையனும் அவனோட மாமாவும் அவன் அப்பாவை கொடுமைப்படுத்துற அந்த சைக்கோ செல்மேட்டை பத்தி உள்ள இருக்கிற கார்ட்ஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக கிளம்புறாங்க. அந்த டைம்ல ஒரு கார்ட் ஜெயிலோட டோரை ஓபன் பண்ணி உள்ள போகும்போது அவனோட தம்பி குட்டி பையன் சத்தமே இல்லாம அந்த ஜெயிலுக்குள்ள போயிடுறான். உள்ள போனதும் தெரியாதனமா அந்த ஜெயிலேயே பயங்கரமான கைதிகளோட லீடர் இருந்த ரூமுக்கே போயிடுறான். அங்க அவனை சுத்தி நிறைய பயங்கரமான கைதிகளும் இருக்காங்க. அவங்கள பார்த்ததுக்கு அப்புறமும் கொஞ்சம் கூட பயப்படாம அவங்க கூட சகஜமா பேச ஆரம்பிக்கிறான். அப்போ அந்த கிரைம் லீடருக்கும் அந்த குட்டி பையனை பார்த்த உடனே பிடிச்சு போகுது. அப்போ பக்கத்துல டாட்டு போட்டுட்டு இருந்த ஒருத்தனை அட சூப்பரா டாட்டு போடுறீங்களேன்னு அவனையும் பாராட்டுறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே அவங்க கூட ஒன்னா சேர்ந்து ஜாலியா விளையாடவும் ஆரம்பிக்கிறான். அவனோட துணிச்சல் அந்த கிரைம் லீடருக்கு ரொம்ப பிடிச்சிருது. இப்போ மொத்தமா அவங்க எல்லாரும் கேம்ல ஆர்வமா மூழ்கிடுறாங்க. அவங்க கூட விளையாடி ஜெயிக்கவும் செய்யறான். அப்போ அவன் அவங்க கிட்ட உள்ள இருக்கிற என்னோட அப்பாவையும் உங்க கூட விளையாட்டுக்கு சேர்த்துக்கோங்க பிளீஸ்னு கேட்கறான். உடனே அந்த கிரைம் லீடர் அந்த குட்டி பையன்கிட்ட உங்க அப்பா யாருன்னு கேட்கறான். உடனே அவன் அப்பாவோட பெயரை சொல்றான். அவன் கூட இருந்த கைதியும் அவன் அப்பாவோட பெயரை சொல்லி ஞாபகப்படுத்துறான். உடனே அந்த கிரைம் லீடர் கிட்ட எங்க அப்பாவை உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கறான். அவனும் பதிலுக்கு நல்லாவே தெரியும்னு சொல்றான். அதுக்கப்புறம் அங்க இருந்து போறதுக்கு முன்னாடி அந்த குட்டி பையன் அது வரைக்கும் ஜெயிச்ச எல்லாத்தையும் அந்த கிரைம் லீடர் கிட்ட கொடுத்துட்டு அவன் ஆசையா வச்சிருந்த அவனோட ஃபேவரட் பொம்மையையும் அவன் கிட்ட கொடுக்கறான். இத நான் கண்டிப்பா பத்திரமா உன்னோட ஞாபகமா வச்சுக்குவேன்னு அந்த குட்டி பையன் கிட்ட சொல்றான். அந்த டைம்ல அந்த சைக்கோ குற்றவாளி அவன் அங்கிள் கிட்ட சாரி கேட்காம நான் அப்படித்தான் அவனோட அப்பாவை பண்ணுவேன், உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோன்னு ரொம்ப திமிரா பேசுறான். அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இப்போ உள்ள போய் உங்க அப்பாவுக்கு கச்சேரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். அவன் ரொம்ப ஆர்வமா அவனோட செல்லுக்கு திரும்பி வரும்போது அந்த கிரைம் லீடரும் அவன் கூட இருந்த கைதிகளும் அந்த சைக்கோவை போட்டு பொழக்கிறதுக்கு உள்ள ரெடியா இருக்கிறாங்க.